கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு சிறு போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றியை போல அமைப்பதுன்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது மற்றும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில தான் இந்த ப்ரெடிக்ஷனை எடுத்திருக்கோம். அந்த வகையில கன்னிராசிக்கு இந்த ஆண்டின் கிரக நிலைகளை நம்ம ஆராய்ச்சி கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் மீனராசியில் அமர்ந்திருக்காரு. இது கண்டகச்சனியா சொல்லப்படுது. அதே சமயம் ராகு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்திலும், கேது உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும் செஞ்சிருக்கிறாங்க. மிக முக்கியமா கன்னிராசிக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான யோகம் என்ன அப்படின்னா, குரு பகவான் ஜூன் 2, 2026 வரைக்கும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும், அதுக்கப்புறமா அவரு உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு உச்சம் பெற்று பயிற்சியாளர். இதுதான் கன்னிராசிக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸே. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு தரக்கூடிய முதல் செய்தி என்ன அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வசந்த காலம் தொடங்க போகுதுங்கிறது தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதால வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களோட உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள், உடலபாதைகள் போகும். பட் அது பெரிய அளவுக்கு பாதிக்காது. அதே சமயம் சனி பகவான் நேரா 7ஆம் பார்வையாக மீனராசியில இருந்து நேரா டைரக்டா உங்க கன்னிராசியை பார்க்கறதால, கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 11ல குரு உச்சமா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் கம்மியா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, சோம்பேறித்தனம் அதிகமாயிரும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான எண்ணத்துக்கு கன்னிராசிக்காரங்கள் நிறைய போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் அவேர்னஸா இருந்துட்டீங்கன்னா, எந்த விஷயத்திலையும் அசால்ட்னஸ் இல்லாம ஸ்ட்ரிக்டா இருந்து இந்த எடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது பல வகையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டத்தை அமையும். முக்கியமா கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பங்குதாரர்களிடம் வெளிப்படையாக, அதாவது டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்றது நல்லது. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதால இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமா தான் அமையும். உங்க எதிரிகள் தானாகவே விளைவி போவாங்க. அதே சமயம் உங்க பேர்ல, அதாவது நீண்ட நாளா ஏதாச்சும் வழக்கு இருக்கு, கோர்ட்டு கேஸ் ஆச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கெல்லாம் இந்த டைம்ல முயற்சி பண்ணீங்கன்னா ராகுவால நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் கேது 12 இருக்கிறதால ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். ஏதோ 12 இருக்கிறதால தேவையற்ற பயணங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே சமயம் உங்களுக்கு முக்கியமான பயணம் அப்படின்னா மட்டும் இரவு நேர பயணங்களை தொடருங்க. ஸோ ஜூன் மாசத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்திற்கு குரு வரும்போது உங்க வருமானம் பல மடங்கு உயர்றதா நீங்களே கண்ணால பார்க்கலாம். தொட்டது பொன்னாகும் யோகம் நிச்சயமாக உண்டு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட 2ஆம் பாதி மிகச்சிறப்பாகவே இருக்கும். கன்னிராசிக்கு பொருளாதாரம் வரவுக்கு புதிய வழிகள் கிடைக்கிறது மூலியமாக, அதாவது இது வரைக்கும் ஒரு சைட்ல இருந்தா இன்கம் பண்றீங்க அப்படின்னா அதை மல்டிபிள் சைட்ஸா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதை நீங்க செயலும் படுத்துவீங்க. அந்த செயல்படுத்துறதுல சனியோட பார்வைங்க ராசி மேல இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவா அசால்ட்டா இருப்பீங்க. அந்த வாய்ப்பை வேற யாராவது தட்டி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதால கொஞ்சம் ஸ்பீடா இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மல்டி லெவல்ல உங்களுக்கு இன்கம் வர்றதுக்கான சோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக பழைய கடன் ஏதாவது இருந்தால் அதை அடைக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டாகும். நீண்ட காலமா புதிய சொத்துக்கள் வாங்கலாம்னு நினைச்சவங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் கைகூடி வரக்கான காலகட்டமா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு மற்றும் விரும்பிய இடம் மாற்றம் இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு நிச்சயமா கிடைக்குன்னு சொல்லலாம். முக்கியமா மேலதிகாரிகள் உங்க திறமையை பாராட்டுவாங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுக்கு இந்த கடன், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கடன் கிடைக்காம இருந்துச்சு, பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த லோன் எல்லாம் கிடைக்காம இருக்குன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நிச்சயமா தொழிலுக்கான கடன் இந்த நிச்சயமா கிடைக்கும். முயற்சி பண்ணீங்கன்னா உங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான கடன் நிச்சயமா கிடைக்கும். அதே சமயம் சொந்த தொழில் செய்யறவங்க புதிய கிளைகள் தொடங்குறதுக்காக இது மிகச்சிறந்த டைமா இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் தரகு தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமா லாபம் கொளிக்கக்கூடிய ஆண்டா அமைய போகுது. அதே சமயம் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு தொழில புதுசா பார்ட்னர் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் புதிய இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு தேடி வருவாங்க. நிச்சயமா தொழில் செய்யறப்போ கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. பார்ட்னர் உங்களை, அதாவது பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துக்கணும். அதே சமயம் புதிய பார்ட்னர் போடுவது நல்லது. அதே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, பங்குச்சந்தை முதலீடுகள்ல போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்பி வருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கு. ஜூன் மாசத்துக்கு பின்னாடி நல்ல முன்னேற்றம் இருக்கும். பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும்.
அதே சமயம் குடும்பத்துல தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, குறிப்பா திருமணம் மற்றும் சீமந்தம் போன்ற விஷயங்கள் சிறப்பா நடக்கும். ஜூன் மாசத்துக்கு பிறகு குருவோட சஞ்சாரத்தால கணவன் மனைவியிடையே ஏற்கனவே இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைந்து நிச்சயமா அந்யோன்யம் கூடும். குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு தொடர்பாக நீங்க எடுத்து வைக்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கைகூடி வரும். முக்கியமா நீண்ட நாளா கன்னிராசியில பிறந்த ஆண்களுக்கு திருமண வாய்ப்பே கிடைக்கல, பெண் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா வர ஜூன் மாசத்துக்கு மேல ஒரு சிறு முயற்சி எடுத்து வச்சீங்கன்னா திருமண பாக்கியம் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே விலகி அந்த சொத்துக்கள் எந்த விதமான தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரதுக்கான வாய்ப்பை இது குருபவன் ஏற்படுத்தி தருவார். நீண்ட நாளா வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்த புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமா அந்த காலகட்டத்தில் உண்டு. கன்னிராசிக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில உங்க சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டமா இந்த வருஷம் அமைப்போது. மாணவர்கள் கல்வியில அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைக்கக்கூடிய வருஷம் அது அமையும். அதே சமயம் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லணும் வெயிட் பண்ணிட்டு இருந்த பசங்க எல்லாத்துக்குமே இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கான நல்வாய்ப்பு தேடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட புகழ் வந்து இந்த காலத்துல சமூகத்தில் நல்லபடியாவே உயரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் வலி அல்லது முதுகு வலி போன்ற சிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. முறையான உடற்பயிற்சி செய்வது மிக அவசியம். கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நேரா உங்க ராசியே பார்க்கிறார். ஸோ ஜென்ரலாவே கன்னிராசி வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பீங்க. இந்த காலகட்டம் சனி வந்து பார்க்கக்கூடிய இடத்த சுருக்கிடுவார். எந்த ஒரு விஷயத்துக்கும் சோம்பல்தனம் அதிகமா இருக்கும். அது ஒண்ணு மட்டும்தான் மைனஸ் கண்ணியை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் இதுவரைக்கும் இருந்த மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏதாவது எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே இனி வரக்கூடிய ஜூன் மாசத்துல வந்து குறைய தொடங்கும்னு சொல்லலாம். அதன் மூலியமாக பொலிவில்லாம இருந்தவங்க முகம் வந்து பொலிவு பெறதுக்கு ஆரம்பிக்கும். சமூகத்துல அரசியல்ல இருக்கவங்களுக்கு கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வருமா இது அமைப்போது. முக்கியமா கன்னிராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பொருள் சேர்க்கை அபரிவிதமே இருக்குன்னு சொல்லலாம். தங்க நகைகள் நிறைய வாங்குவீங்க. புகுந்த வீட்டுல உங்க சொல்லுக்கு தனி மதிப்பு கிடைக்கக்கூடிய சூழலை இந்த காலகட்டத்தில் உண்டுவாகும். இதுவரைக்கும் சகோதர வழியில இருந்த கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய வருஷமாக இந்த பராபவ வருஷம் கன்னிராசியில பிறந்த பெண்களுக்கு இருக்கு. குறிப்பா மூத்த சகோதரர் வழியிலிருந்து நல்ல உதவியும் இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும். நீண்ட நாளா எனக்கு ரெகக்னைசேஷனே கிடைக்கலன்னு நினைச்சவங்க எல்லாத்துக்குமே இந்த வரக்கூடிய காலகட்டம் உங்க வேலைக்கான ரெகக்னைசேஷன் நிச்சயமா கிடைக்கும். சமூகத்துல உங்களது தனித்துவம் வெளிப்படுன்னே சொல்லலாம். நம்பிக்கையுடனும் மிக முக்கியமா நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டா இந்த பராபவ ஆண்டு கன்னிராசிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் நிம்மதியையும் வழங்குங்கிற ஆண்டு அமையுங்கிற மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் கன்னிராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதால செய்யற தொழில் மற்றும் பார்ட்னர்ஷிப், அதே சமயம் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது. இதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். இந்த ஆண்டின் நற்பலன்கள் அதிகமா கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கண்டக சனியின் தாக்கத்தை குறைக்கவும், அதே சமயம் புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். அதே சமயம் இது வந்து எக்ஸசைஸ் பண்றது, உடம்புல வேர்வை வெளியெடுத்துக்கிறது, இதெல்லாமே வந்து கண்டகச்சனியோட பாதிப்பு இருந்து முற்றிலும் உங்களை வெளியிட்டு வரும். கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிற ட்ரை பண்ணீங்கனாலே இந்த வருஷம் பல வருஷமா நீங்க நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய வருஷமா அமையும். அதே சமயம் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவதும், புதன்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி வழிபடுவதும், சனிக்கிழமை தோறும் அனுமன் கோவில்ல போய் வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவதும் உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடிய உதவும். ஏழை மாணவர்களின் கல்வி செலவுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யணும். குரு பகவானோட முழு அருளை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பாமையும். இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னு சொல்றவங்க தினமும் ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை ஜபிச்சு வந்தீங்கனாலே உங்க வாழ்க்கையில மேலும் சுபிச்சம் உண்டாங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. முக்கியமா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு உச்சமாகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா அமைப்புங்க. இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.